ஏற்றமில்லை என் தாய்மொழியாம் தமிழ் வழியே பெற்றோர் என்னும் தலைப்பில் நான் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். எல்லா பெற்றோர்களும் ராஜாராணியாக இருப்பதில்லை. ஆனால் தங்கள் பிள்ளைகளை ராஜகுமாரனாகவும் ராஜகுமாரியாகியும் தான் வளர்க்கின்றார்கள். என்ன நடுவரே, நான் சொல்வது சரிதானே? ஒரு கணம் உங்கள் கைகளை நினைத்து பாருங்கள். இப்போது நம்பிக்கையுடன் செய்கை காட்டும் நமது கைகள் ஒரு காலத்தில் எந்த பொருளையும் பிடிக்க முடியாமல் திணறின. ஆனால் வேறு கைகள் நமக்கு உதவியாக இருந்ததை நினைவு கூறுங்கள். அக்கைகள் பொறுமையாகவும் மென்மையாகவும் நம்மை வழிநடத்தின. நமது முதல் அடிகளில் உறுதிப்படுத்திய கைகள் அவை. நமது எண்ணற்ற கண்ணீர்களை துடைத்த கைகள் அவை. நமது சிறிய சிறிய வெற்றிகளுக்கும், ஏன் நமது தோல்விகளுக்கும் கூட நம்மை உற்சாகப்படுத்தி உரத்து கத்திட்ட கைகள் அவை. அது யார் கைகள் தெரியுமா? நம்மை ஒழுக்கமுள்ளவர்களாக செதுக்கிய நம் பெற்றோர்கள் கைகள் அவை. பெற்றோர் நமது ஆரம்பகால நினைவுகளின் ஆசிரியர்கள், நமது அடித்தளத்தை வலிமையாக்கிய கட்டிடக் கலைஞர்கள், நமது வாழ்க்கையின் கதையின் தொடக்க அத்தியாயங்களை எழுத உதவிய எழுத்தாளர்கள், நன்மை தீமைகளை பிரித்து காட்டிய கண்ணாடிகள், நாம் அறிந்த முதல் அன்பு, நாம் வெளிப்படுத்திய முதல் துக்கம் மற்றும் நம்மை முழுமையாக நம்பும் நம் உற்ற நண்பர்கள் நம் பெற்றோர்கள். தாங்கிக் கொள்ள எத்தனையோ சொந்தங்கள் இருந்தாலும் அப்பா அம்மா என்ற உறவுக்கு இணையாக இவ்வுலகில் எந்த சொந்தமும் இல்லை. தான் கீழே இருந்தாலும் நம்மை மேலே தூக்க நினைக்கும் ஒரே உறவு நம் பெற்றோர்கள் மட்டும்தான். இஸ்லாம் பெற்றோர் தொடர்பில் அதிக முக்கியத்துவமும் சிறப்பும் அளித்திருக்கின்றது. அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பெற்றோர்களுக்கு உதவி செய்யும் பிள்ளைகளுக்கு எனது வாழ்த்து உண்டாகட்டும், அவருடைய வயதை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக, ஆமீன் என்று கூறினார். ஆதாரம் புகாரி. மற்றொரு சந்தர்ப்பத்தில் பெற்றோரின் பிரியத்தில் தான் அல்லாஹ்வின் பிரியம் இருக்கிறது, பெற்றோரின் கோபத்தில் தான் அல்லாஹ்வின் கோபம் இருக்கிறது என்றும், பெற்றோரை அழுது கண்ணீர் அடிக்க செய்வது பெரும் பாவமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நம் பெற்றோர் பெற்ற ஒவ்வொரு நரைமுடியும், அவர்களின் புன்னகையால் காணப்படும் ஒவ்வொரு சுருக்கமும் தங்கள் தேவைகளுக்கு முன் நமது தேவைகளை வைத்து கழிந்த ஆண்டுகளுக்கு சாட்சியங்கள். ஆனால் நாம் நம் பெற்றோரை எவ்வாறு நடத்துகின்றோம்? நமக்கு நடக்க கற்றுத் தந்தவர்கள் இப்போது சில நேரங்களில் தனியாக நடந்து கொண்டிருந்தன. ஒரு காலத்தில் நம்மை விட முடியாமல் பிடித்திருந்த கைகள் இப்போது நாம் அவர்களை மீண்டும் பிடிப்போம் என்று நம்புகின்றன. முடிவாக இதை நினைவில் கொள்ளுங்கள். நம் பெற்றோர் நிபந்தனையற்ற அன்பின் நடமாடும் சான்று. இன்று முதல் உங்கள் உணவை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். கனிவாக பாருங்கள், அன்பாக பேசுங்கள், அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரையும் பெற்றோர்களுக்கு மதித்து அவர்களுக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக எல்லா